City Church of Christ, Kunu presents Voice of the Mount. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டுமாக இந்த கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை பார்ப்பது, உங்களோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வது கர்த்தரின் அடியனுக்கு பாராட்டு கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான நாளிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக தேவனை துதித்து மகிமைப்படுத்தும்படியாக ஒரு பாடலுக்கு நாம் கடந்து செல்வோம். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே என்ற பாடலை நாம் உற்சாகமாய் பாடலாம். பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, கலங்கினேன் நீர் என்னை கண்டீன், பதறினேன் நீர் என்னை பார்த்தீன், கலங்கினேன் நீர் என்னை கண்டீன், பதறினேன் நீர் என்னை பார்த்தீன், கல்வாரே நண்டை வந்தேன், என் பாவம் தீர நான் அழுதேன், கல்வாரே நண்டை வந்தேன், என் பாவம் தீர நான் அழுதேன், பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, என் காயம் பார்த்திட என்றேன், உன் காயம் மாறிடும் என்றேன், என் காயம் பார்த்திட என்றேன், உன் காயம் மாறிடும் என்றேன், நம்பிக்கையோடு நீ வந்தாய், துணையாக இருப்பேன் என்றேன், நம்பிக்கையோடு நீ வந்தாய், துணையாக இருப்பேன் என்றேன், பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே, ஓனினை உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருக்கிட வேண்டும், ஓனினை உருக்கிட வேண்டும், உள்ளொளி பெருக்கிட வேண்டும், ஓமாவியை தர வேண்டும், எம் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும், ஓமாவியை தர வேண்டும், எம் நெஞ்சம் மகிழ்ந்திட வேண்டும், பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே, பாதை தெரியாத ஆட்டை போல அலைந்தேன் உலகிலே,
நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. நல்ல நேசராக வந்து என்னை மீட்டீரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து ஒரு புதிய காரியத்தை அறிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்கலாமா? பரிசுத்த வேதாகமத்தில் அநேக மக்களுடைய வாழ்க்கையை பற்றி, அவருடைய வரலாறை பற்றி, அவருடைய சரித்திரங்களை பற்றி, அவருடைய வாழ்வு விதங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். தேவனுக்காக சில நேரங்களில் பிரியமாய் வாழ்ந்த குடும்பங்களும் உண்டு. தேவனுடைய பிரமாணங்களையும் வார்த்தைகளையும் மீறி செயல்பட்ட குடும்பங்களையும் நாம் பரிசுத்த வேதாகமத்தை நாம் பார்க்க முடியும். அவருக்காக வாழ்ந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதையும், அவருக்காக வாழாமல் சுயேஷ்டமாய் வாழ்ந்தவர்களுக்கு நடந்த கொடூரங்களை பற்றியும் பரிசுத்த வேதாகமத்தை நாம் பார்க்க முடியும். சரி, இப்போ நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில், தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஜெபம் என்பது ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது. ஒரு குடும்பத்துக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒன்று என்று சொன்னால் அது ஜெபமாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் ஒரு சமாதானம் ஏற்படணும்னா அந்த குடும்பத்துக்கு ஜெபம் ரொம்ப அதிகமாக தேவையானதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் தங்களுடைய இல்லற வாழ்க்கையில் இந்த ஜெபம் என்பது அவங்க வீட்டில் தொடர்ச்சியாக இருக்கணும். பரிசுத்த வேதாகமத்தை நான் வாசிக்கும் பொழுது இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். குடும்பத்தில் தினந்தோறும் ஒரு குடும்ப ஜெபம் இருக்கணும். குடும்பத்தில் அந்த ஜெபங்கள் அவங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. இன்னும் பரிசுத்த வேதாகமத்தை நாம் பார்க்கும்போது நாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் விழித்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, நம்முடைய வாழ்க்கையில் நாம் சோதனைக்கு உட்படாதபடிக்கு நாம் விழித்திருந்து நாம் ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கணும். அதாவது யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது அநேக விதமான சோதனைகளும் அநேக விதமான வேதனைகளும் மனிதனுடைய வாழ்க்கை நேரிடும், அதாவது நடக்கும் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆக அப்படிப்பட்ட ஒரு சோதனைகளை சிக்கிக்கொள்ளாதபடிக்கு நாம் விழித்திருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பல நெருக்கங்களையும் பல கஷ்டங்களையும் பல பிரச்சனைகளையும் தாண்டி நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை அனைதின வாழ்க்கையில ஜெபம் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கூட பாருங்க, அவருக்கு ஒரு பிரச்சனை, சிலுவை மரத்தில் அவர் போய் தொங்கி பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைமை வருது. அப்படி வரும்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கோர மரணத்துக்கு முன்பாக கெத்செமனே எனக்குடைய தோட்டத்துக்கு போய் தனித்திருந்து ஜெபிக்கிறத நம்ம பார்க்குறோம். சீசர்களை ஒரு இடத்துல விட்டுட்டு தனிமையாக போய் அந்த கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கிறத நாம் பார்க்கிறோம். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமா, நீங்கபடி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படியல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கிடவது என்று ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக தேவ தூதன் ஒருவன் அவரை பலப்படுத்தினான் என்று நாம் பார்க்கிறோம். ஒரு ஜெபம் அவரை பலப்படுத்துவதற்கு ஒரு தேவதூதன் வருவதற்கு காரணமாக இருந்தது. ஆக ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் படப்போகிற பாடுகளுக்காக அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் மத்தியில் வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த ஜெபம் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலனாய் அது மாறக்கூடியதாக இருக்கிறது. இப்படி ஜெபம் செய்து தங்களுடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்க்கும்பொழுது தனிப்பட்ட ஜெபமும் கிடையாது, குடும்ப ஜெபமும் கிடையாது. அவங்க ஜெபம் என்பது அவருடைய வாழ்க்கையே கிடையாது. அப்படி ஒரு நிலையில் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்கிறார், நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறார். ஆக நாம் கேட்பதற்கு, நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அரிய வாய்ப்பு இந்த ஜெபத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த ஜெபம் என்பது அநேகருடைய வாழ்க்கையில் குறைந்து விட்டது. ஜெபம் செய்வதற்கு எனக்கு நேரம் இல்லை, என்னால் குடும்ப ஜெபத்தில் கலந்துக்க முடியல, தனிப்பட்ட ஜெபத்தை என்னால் செய்ய முடியல அப்படின்னு கூடியவங்க இன்றைக்கு உலகத்தில் நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஜெபம் என்பது ஒருவருடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தை கொடுக்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. சரி, நாம் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னாலும் நாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது நமக்கு அந்த ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். அப்படி பரிசுத்த வேதாகமத்தில் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிற இந்த நிருபத்தில் வாசிக்கும் பொழுது நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அப்போ நம்ம வாழ்க்கையில் கவலையே வரக்கூடாதுன்னா முதலாவது நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும்.
எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்று அங்கு சொல்லப்படுகிறதை பார்க்க. ஆக ஜெபத்தினால உங்களுடைய கவலைகள் நீக்கப்படும் என்று நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு நாம் தெரியப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தேவனுக்கு தெரிவிக்கணும்னா இந்த ஜெபத்தின் மூலமாக தான் தெரிவிக்க முடியும். ஆக கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த ஜெபத்தை செய்வதை நிறுத்தாம, அதாவது ஜெபம் செய்வதை மறந்து விடாம, ஜெபம் செய்வதை விட்டு விடாம நாம் ஜெபத்திலே தரித்திருக்க வேண்டும். ஜெபத்தினாலே ஆசீர்வாதத்தையும் ஞானத்தையும் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை நாம் பார்க்கும்போது, நாம் பரிசுத்த வேதாகமத்து 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும்பொழுது அங்கே பாருங்க, சாலமோன் ராஜா அவர் தன்னுடைய பதவி பிரமாணம் ஏற்பட்டதுமே அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் தேவ சமூகத்துக்கு போய் உட்கார்ந்து ஜெபிக்கிறார். இந்த ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறதுக்கு, நன்மை தீமை என்னதென்று வகையறுப்பதற்கு அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்துள்ளோம் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும்பொழுது, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்ற வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்துள்ளோம். ஏராளமாக இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். சாலமோன் இந்த காரியத்தை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாக இருந்தது. அருமையான ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு ஜெபத்தை, ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குரிய ஒரு மகிமையான ஒரு ஜெபத்தை சாலமோன் செய்ததை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த விண்ணப்பமானது, அவர் செய்த ஜெபமானது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த ஒரு விண்ணப்பம், ஒரு நல்ல ஜெபமாக தேவ சமூகத்தில் இருந்தது. ஆகவே தேவன் பாருங்க, ஆகினால் தேவன் அவனை நோக்கி, உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தை கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினாலே, நீ உனக்கு வேண்டிய ஞானத்தை மாத்திரம் நீ கேட்டபடியினாலே, வேற எதையும் கேட்காம ஞானத்தை கேட்டப்பாரு, அதனால உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி உன் வார்த்தையின்படியே செய்தேன். ஆக சாலமோனுடைய ஜெபத்தின்படியே தேவன் செய்தார், அவருடைய விண்ணப்பத்தின்படியே செய்தார். அவர் என்ன கேட்டாரோ அதை தேவன் அவருக்கு கொடுத்தார். கேட்காத ஐஸ்வர்யத்தை கூட தேவன் கொடுத்தார் பாருங்க. ஆக சொல்றாரு, உன் வார்த்தைப்படியே நான் செய்தேன், ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவுமின்றி நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு நான் தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவன் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை என்று சொல்கிறார். ஒரு ஜெபம் சாலமோனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணியது. அவருக்கு சரியான உலகத்தை யாருமே கிடையாது, உனக்கு ஈக்குவலாக யாரும் பார்க்க முடியாது, உனக்கு ஈக்குவலாக யாரையும் வச்சு பார்க்கவே முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஞானத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மகிமையும் தேவன் சாலமோனுக்கு கொடுத்தார் என்று சொன்னால் அதற்கு காரணம் சாலமோனுடைய ஒரு உன்னதமான ஒரு விண்ணப்பம், உன்னதமான ஒரு ஜெபம் அவருடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. அது மாத்திரமல்ல, நாம் இன்னொரு பரிசுத்த வேதாகமத்தை நாம் பார்க்கும்பொழுது 1 சாமுவேல் புஸ்தகத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும்போது, கலங்கி நின்ற ஒரு ஸ்திரீ தன் பிரச்சனைக்காக தேவ சமூகத்தில் அழுது ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். அவங்க வேற யாரும் கிடையாது, அவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்னாள். ஒரு தேவ சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய ஒரு பெண், தேவ சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு பாரம் நிறைந்த ஒரு பெண். அவள் பாருங்க, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. இன்றைக்கு நம்முடைய ஜெபங்களிலே கண்ணீர் வருகிறதா? ஒரு பாரம் இருக்கிறதா? ஒரு தாகத்தோடு நாம் ஜெபிக்கிறோமா? ஒரு ஆத்ம பாரத்தோடு அல்லது ஒரு வேதனையோடு கண்ணீரோடு ஜெபத்தோடு நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோமா? ஏனோ தானோ என்று ஜெபிக்கிறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடாது. நம்முடைய கண்ணீர்களுக்கு தேவன் பதில் அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். கண்ணீரான ஜெபங்களுக்கு தேவன் உடனடியாக பதில் செய்யக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது, எனக்கு பிள்ளை என்கிற பாக்கியம் இல்லை, எனக்கு குழந்தை என்கிற ஆசீர்வாதம் எனக்கு இல்லை, இந்த சமுதாயத்து மத்தியில் எனக்கு அந்த ஆசீர்வாதம் எப்போ எனக்கு கிடைக்கும், நீங்கள் தயவுசெய்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் அவள் கண்ணீரோடு பாரத்தோடு மனங்கசந்து மிகவும் அழுது அவள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். கொஞ்சம் நெஞ்ச கண்ணீர் சிந்தவில்லை, திரளான கண்ணீரை அவள் சிந்தி அழுது ஜெபித்தாள். உடனே பாருங்க 11வது வசனம், சேனையின் கர்த்தாவே தேவரே உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து, என் பிரச்சனையை உங்களுக்கு தெரியும், என் சிறுமையை உனக்கு தெரியும், நீங்கள் பார்த்து
உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் அவன் உயிரோடுக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரக்கன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். 12வது வசனம், அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னால் பார்க்கும்போது 15வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏலி கூட தப்பாக நினச்சிட்டார், ஏதோ மதுபான போதனையில் வந்து ஜெபம் பண்ணுறான்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல இந்த அன்னாள் எப்படி ஜெபம் பண்ணால பாருங்கள். 15வது வசனம், அதற்கு அந்நாள் பிரயோஜனமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிளேசம் உள்ள ஸ்ரீ, நான் திராட்சரசம் ஆகிலும் மதுவாகிலும் நான் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியிலே என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன் என்று அவர் சொன்னார். ஆக ஒரு இருதயத்தை ஊற்றி ஜெபித்த ஒரு சகோதரி. நீங்கள் சாதாரணமான ஒரு குழந்தை அவங்க பெறலைங்க, அவங்களுடைய ஜபத்தினாலே ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு நியாயாதிபதியை பெற்றெடுத்தாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஒரு ஜபம் அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணினது. ஜபத்தினாலே நமக்கு ஜெயம் உண்டு, ஜபத்தினாலே நமக்கு விடுதலை உண்டு, ஜபத்தினாலே ஆசீர்வாதம் உண்டு, ஜபத்தினாலே மாற்றங்கள் நம்முடைய குடும்பத்தில் உண்டு. ஆக ஜெபிக்கிறவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, கண்ணீரோடு ஜெபித்த இந்த அன்னாளுடைய ஜெபத்தை கேட்ட தேவன் அவளுக்கு ஒரு சாமுவேல் என்கிற ஒரு மகனை தேவன் கொடுத்து அந்த சாமுவேலை இஸ்ரவேலில் பார்க்கும்பொழுது தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் தேவன் உருவாக்கினார். அந்த பிள்ளை தேவாலயத்தில் வளர்க்கப்பட்டான். பாருங்க, அது ஒரு பொருத்தனை. நீங்கள் எனக்கு குழந்தை கொடுத்தா, எனக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தா, நான் உங்களுக்கே நான் கொடுத்துருந்தேன். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதாவது தாவீது இந்த வார்த்தை சொன்னார், உம்மிடத்திலிருந்து வாங்கி உமக்க நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. ஐஸ்வர்யத்தையும் வெள்ளியும் பொன்னையும் உம்மிடத்திலிருந்து நான் வாங்கினேன், உமக்க நான் கொடுக்குறேன்னாரு. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அண்ணாள் ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க, நீங்கள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா அந்த பிள்ளையை உமக்க நான் கொடுத்துறேன்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி செஞ்சாங்க. தான் எப்படி ஜெபம் பண்ணாங்களோ அப்படியே தேவனுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டாங்க தான் குழந்தைய. இதுதான் கர்த்தர் வந்து நம்ம வாழ்க்கையை கவனித்து கொண்டு இருக்கிறார். தேவன் நம்முடைய காரியங்களை கவனித்து கொண்டு இருக்கிறார். நம்ம என்ன ஜெபிக்கிறோம், எப்படி இருக்கிறோம், என்ன பண்ணுறோம், எல்லாம் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நம்ம என்ன ஜெபிக்கிறோமோ அதன்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும். அன்னாள் ஜெபிச்சாங்க, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தை உங்களுக்கே கொடுக்குறேன், உங்கள் சந்நிதியில் நான் விட்டுறேன்னு. அதே மாதிரி விட்டுட்டாங்க. பால் மறந்த உடனே குழந்தை கொண்டு போய் விட்டுட்டாங்க. இது கர்த்தர் சமூகத்தில் அவர் செய்த ஒரு பொருத்தனையை அப்படியே நிறைவேற்றிட்டாங்க. கர்த்தர்கிட்ட கேட்டபடி கர்த்தரும் கொடுத்தாரு. கர்த்தர் கொடுத்த குழந்தைய கர்த்தருக்கு கொடுக்குறேன்னு சொன்ன விதமாக அவங்க கொண்டு போய் கர்த்தர் சமூகத்தில் குழந்தைய கொண்டு போய் விட்டுட்டாங்க. இந்த குழந்தை வளர்ந்து பிற்காலங்களில் பார்க்கும்போது ஒரு ஆசாரியன்கிட்ட அப்படியே வளர்ந்து பெரியவனாகி அங்கே பார்க்கும்போது இஸ்ரேலில் ஒரு நியாயாதிபதியாகவும் தீர்க்கதரிசியாகவும் காணப்பட்டதை நாம் பார்க்கிறோம். ஆக சாமுவேலை பெறுவதற்கு அன்னாளுடைய கண்ணீரான ஜெபம் காரணமாக இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கண்ணீரோடு பாரத்தோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்களுடைய ஜெபங்களுக்கு தேவன் பதில் அளித்து உங்களுடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்ய இன்றைக்கும் அவர் வல்லவரும் நல்லவருமாக இருக்கிறார். ஆக இந்த அருமையான நாளிலே இந்த கர்த்தருடைய வார்த்தை கேட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிச்சயமாக நீங்கள் ஜெபிக்கிறவளாய் மாறுவீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஜெபிக்கிறவளாய் மாறி அவர் ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஆக ஜெபம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் இருக்கும்படியாக தேவன் கிருபை செய்வாராக. தொடர்ந்து உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆக நீலகிரி பகுதியில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வரக்கூடிய இந்த ஊழியங்களுக்காகவும் இந்த தொலைக்காட்சி ஊழியங்களுக்காகவும் மற்றும் சுவிசேஷ ஊழியங்களுக்காகவும் மற்றும் அநேக ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதிகாலை ஜெபங்கள் நடத்தப்படுகிறது. இரவு நேரத்தில் குடும்ப ஆசீர்வாத நேரம் என்ற நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. ஆக அதிகாலையிலும் மாலை நேரத்தில் நடக்கிற அந்த ஊழியங்களில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். அதிகாலை ஜெபத்தில் கலந்து கொள்ள விருப்பமாக இருந்தால் எங்களுடைய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் அதிகாலையில் எங்களோடு சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நீங்கள் தினந்தோறும் தெரிந்து கொள்ளலாம். திருமறை தியானம் பிரார்த்தனை நேரம் என்ற நிகழ்ச்சியை அதிகாலை 4:10 5:10 வரைக்கும் நாங்கள் நடத்தி வருகிறோம். நீங்கள் அதில் கலந்து கொள்ளுங்கள். அதே போல் மாலை நேரத்தில் அதாவது 8 மணியிலேருந்து 8:30 வரைக்கும், அதாவது இரவு நேரத்தில் 8 மணி முதல் 8:30 மணி வரைக்குமாக குடும்ப ஆசீர்வாத நேரம் என்று சொல்லி ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அதில் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். இந்த டிவி நிகழ்ச்சியை பாருங்கள். இந்த ஊழியத்துக்காக ஜெபியுங்கள். தேவன் நிச்சயமாக உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. கடைசியாக ஒரு பாடலை நாம் பாடுவோம். என்ற இயேசு எனக்கு நல்லவன், அவன் என்னும் மதியாயவன் என்ற ஒரு மலையாள பாடலை நாம் பாடுவோம். என்ற இயேசு எனக்கு நல்லவன், அவனே என்னும் மதியாயவன். என்ற இயேசு எனக்கு நல்லவன், அவனே என்னும் மதியாயவன். ஆபத்தில் ரோகத்தில்
வன் பிரயாசங்களில் மனமே அவன் மதியாயவன். ஆபத்தில் ரோகத்தில் வன் பிரயாசங்களில் மனமே அவன் மதியாயவன். கல்வாரி மலையில் கயறி முள்மொழி சிரசில் வகிச்சும். கல்வாரி மலையில் கயறி முள்மொழி சிரசில் வகிச்சும். என்ற வேதன சபமும் நீக்கியனில் போது கீவன் பகந்தவனாம். என்ற வேதன சபமும் நீக்கியனில் போது கீவன் பகந்தவனாம். என்ற இயேசு எனக்கு நல்லவன், அவனே என்னும் மதியாயவன். என்ற இயேசு எனக்கு நல்லவன், அவனே என்னும் மதியாயவன். ஆபத்தில் ரோகத்தில் வன் பிரயாசங்களில் மனமே அவன் மதியாயவன். ஆபத்தில் ரோகத்தில் வன் பிரயாசங்களில் மனமே அவன் மதியாயவன். அவனாத்யனுமன்யனுமே திவ்ய ஸ்நேகத்தின் உறைவிடமே. அவனாத்யனுமன்யனுமே திவ்ய ஸ்நேகத்தின் உறைவிடமே. 10,000 ஆதிஸ்நேஷனவன் சத்யனாம் வன்யனாம் நாயகன். 10,000 ஆதிஸ்நேஷனவன் சத்யநாமன்யனாம் நாயகன். என்ற இயேசு எனக்கு நல்லவன், அவனே என்னும் மதியாயவன். ஆபத்தில் ரோகத்தில் வன் பிரயாசங்களில் மனமே அவன் மதியாயவன். ஆபத்தில் ரோகத்தில் வன் பிரயாசங்களில் மனமே அவன் மதியாயவன். மறுபூயாத்ராதி கடினம் பிரதிகூலங்கள் அனுநிமிஷம். மறுபூயாத்ராதி கடினம் பிரதிகூலங்கள் அனுநிமிஷம். பகல் மேக ஸ்தம்பம் ராத்திரியாக்னி துணாய் என்னை அனுதினம் வழி நடத்தும். பகல் மேக ஸ்தம்பம் ராத்திரியாக்னி துணாய் என்னை அனுதினம் வழி நடத்தும். என்ற இயேசு எனக்கு நல்லவன், அவனே என்னும் மதியாயவன். ஆபத்தில் ரோகத்தில் வன் பிரயாசங்களில் மனமே அவன் மதியாயவன். ஆபத்தில் ரோகத்தில் வன் பிரயாசங்களில் மனமே அவன் மதியாயவன். என்ற கிளேசமெல்லாம் நீங்கி போம், கண்ணோ நீரெல்லாம் துடைச்சிடுமே. என்ற கிளேசமெல்லாம் நீங்கி போம், கண்ணோ நீரெல்லாம் துடைச்சிடுமே. அவன் ராஜாவாய் வானில் வெளி பாடும்போல் ஞான அவனிடம் பரந்துயரும். அவன் ராஜாவாய் வானில் வெளி பாடும்போல் ஞான அவனிடம் பரந்துயரும்.
என்ற இயேசு எனக்கு நல்லவன், அவனே நின்னும் மதியாயவன். ஆபத்தில் ரோகத்தில் வன் பிரயாசங்களில் மனமே அவன் மதியாயவன். ஆபத்தில் ரோகத்தில் வன் பிரயாசங்களில் மனமே அவன் மதியாயவன். அன்பிற்குரிய நேயர்களே, எங்களுடைய சபையின் தொழுகை ஆராதனை நேரங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 11:30 மணி வரையிலும், சிறுவர் வேத வகுப்பு காலை 11 மணி முதல் 11:30 மணி வரையிலும், பெண்கள் பரிசுத்த ஜெப கூடுகை காலை 11:30 மணி முதல் 12 மணி வரையிலும், வாலிபருக்கான ஆலோசனை கூட்டம் 2ஆம் மற்றும் 4ஆம் ஞாயிறு காலை 9:30 மணி முதல் 12 மணி வரையிலும் நடைபெறுகிறது. மேலும் குடும்ப ஆசீர்வாத நேரம் மாலை 8 மணி முதல் 8:30 மணி வரையிலும் தினந்தோறும் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் கலந்து கொண்டு இறையாசியை பெற்றுச் செல்லுங்கள். திருமறை தியானம் மற்றும் பிரார்த்தனை நேரம் தினமும் அதிகாலை 4:10 மணி முதல் 5:10 மணி வரையிலும் தினந்தோறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதிலும் நீங்கள் கலந்து கொள்ள விரும்பினால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். எங்களுடைய விலாசம் சிட்டி சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், குன்னூர், Mission Hill, TDK Road, 6th Street, Kunnur. The Nilgiris 643102, Tamil Nadu, South India.